Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு panல கொஞ்சம் பட்டர் அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 தக்காளி எடுத்து தண்ணியில கொதிக்க வச்சு தோல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம டொமேட்டோ பியூரி பண்ணாதான் கிரேவி நல்லா சில்கியா இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல ஒரு 20 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே panல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. அதுல ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க டொமேட்டோ பியூரி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த டொமேட்டோ பியூரியை கொதிக்க விடலாம். இன்னைக்கு நான் ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு panல 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா பன்னீர் ஹார்ட் ஆயிரும். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இப்படி பண்ணால் பன்னீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணாதான் கிரேவிக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம கிரேவியை கொதிக்க விடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு blob ஆஃப் பட்டர் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் குக் ஆகும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி லீவ்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவிக்கு நல்லா ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும். இது காஞ்ச வெந்தயக்கீரையோட இலைகள் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நான் வீட்டிலேயே பண்ண ஃப்ரெஷ் க்ரீம். இது எப்படி பண்ணணுங்கிற லிங்க் இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கிரேவியில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். இது கிரேவிக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். இப்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.